பண்ணி முடிக்கல கம்மியாச்சு போய் வரக்குள்ள ஒதுக்கிதான் போடியா அம்மா ஓட ஓடுறானே அவரை பத்தி உனக்கு தெரியாது அவர் என்ன ஆளுன்னு ஆமா இரா மானத்தை பாக்குறான் என்னத்துக்கு ஏன்னா மழை வந்து சொல்லுதான் மழை வந்தா உள்ள படுத்துலாமே விடைக்கால பணம் ரெண்டா சேகரன் கோயில நீ பாத்து செருப்பாளி அடிப்பாங்க இப்படி இருந்து ஆட்டோனா தான் காட்சி கம்மி உள்ள போய் படுத்துக்கோறான் அவரு ஐயோ என்ன அடடா அங்க அடடா அண்ணா மாலை அண்ணாங்க பார்த்தா அவன் தூத்து மட்டும் பொருத்தமா இருக்கிறான் அழகான மாட்டான் சத்தம் கேட்கமா இருக்குது
இவங்க நாட்டா சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஏய் மேலே மட்டும் அடி இப்படி வாடா அப்படியே வீடியோ எடுக்க சாக்கல அடி வாங்க இப்படி பாப்பி இப்படி வாடா அப்படி வீடியோ எடுக்க நீ போய் இப்படி பாப்பி யாரோ கடிக்காத நாய் பண்ணி வலிக்கும் கல்ச்சா நாய் பண்ணி வர கடிக்கிறா என்னடா நான் கடிக்கிறியே என்ன குஞ்சு வருது அழகா குஞ்சு வர புட்டாங்க ஓடி வா நான் எப்படிடா மயமா போனானோ உன நெகத்தேடி எல்லாம் சேர்ந்து வலிக்காத ஆஹா என்ன தரகாத மது பூராதே அவனா சப்பறால அவனா கொஞ்சம் சப்பறால ஏய் சப்பறத்து போலடா டேய் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு நான் சப்பறால தான் இவன் நிக்கறாளாட்டேங்குது போடா அப்படி சப்போர்ட் பண்றீங்க என்ன வேலை கத்து கொடுக்க வந்து ஒன்னு போட மகாராஜா ரெண்டு போடுங்க அதெல்லாம் குரு இவர்தான் அதுதாங்க அவங்க பேசிட்டா வாஜர் தான் இருக்கு சரி அவருக்கு தெரிஞ்சு போய் வாஜர் மேலே சப்பு கீழே சப்பு யாரா சப்புறானே நான் சொல்லல இப்படி வா அப்படி மேலே சப்பு கீழே சப்பு மேலே சப்பு கீழே சப்பு ஆயிடா குச்சா சப்பு குச்சா ஆயிடா சரியா இப்ப குச்சாச்சு வாங்குறோமா மேல இருந்து இப்படி சப்பரே போறோமா அப்படி திரும்பி ஆட்டாக இப்படி திரும்பி சாப்பிடுமா அப்படி ஆட்டா குச்சை கட்டி ரவி ரெண்டு பேரும் ஏன் மேல்தான் அடி மகாராஜா அது அப்படி கிடையாது எப்படி இப்படி வாங்க இப்படி வா அது கீழே போட்டா எனக்கு வாசனை வரும் அது அப்படி கிடையாது மகாராஜா அது வா இப்படி கை வை இப்படி இப்படி நல்லா வச்சா தலைக்கு மேல கொண்டு போ இப்படி இப்படி கொண்டு போனியா நீதான் எனக்கு பிடிச்ச மந்திரி அப்படியே தெரியுது ஏம்பா நீ சொல்லிட்டு போய் பாய் ஏமல உண்மையா என்ன பாய்க்கும் ஆட்ற பாய்க்கும் நான் ஆட்ற பண்ணடா நான் மத்தல எல்லாம் பாட்டு பண்ணேன் டேய் யாரோ சொட்டடா சொட்ட டேய் சொட்ட யாரா பூட்டா போடா அப்படி கேளு அவனே பாட்டு பாய் யாரா அவள சொல்றங்க சரி சபாஸ் யார் மகனி ஓம்பக்கு எந்த நேரமும் வேண்டாம் அதற்கு மகனுக்கு திருவள்ளுவர் இப்பதான் 1.5 வரி. ஆமா அதுல இவரு 2 வரி சேர்த்து பின்ன குசுடா இருக்கியாது
கமரம் வைக்கும் அடங்காமை ஆறுவீர் வைத்து விடும் அடங்காமை ஆறுவீர் வைத்து விடும் அப்பேற்பட்ட கல்வி செல்வங்களை கற்றுணர்ந்த கலை தனமான்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை இச்சபைக்காக மாதா பிதா குரு தெய்வம் அனைவருடைய அப்புறம் பாராட்ட ஏண்டா அவன் என்ன பாய்ச்சல் கொண்டாவும் அனைவருடைய பாதத்திற்கு அதோ கும்பாபிஷேகம் குடும்பத்துக்கு கும்பாபிஷேகம் யாருக்குப்பா அருவம் அருவம் அத பாருங்க இப்ப அவனதான் கும்ப கொட்டாங்க என்ன கும்ப கொட்டாங்க என்ன கும்பம் கொட்டினாங்க உனக்கு கோயில்ல கும்பம் கொட்டினாங்க எம்மா எம்மா சாப்பிட்டா அம்மா கொட்டினாங்க எந்த சாமி கும்பிடுறாங்க கேட்ட தீர்ல இந்த ஊர் கிராமம் என்ன ஒரு கிராமப்பா இந்த வேளாமத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எல்லை கேட்கக்கூடிய தெய்வம் அது மட்டும் கேடா குழுவிட பத்திரக்காரா வணங்கயா மகாராஜா நீங்க எவ்வளவு நின்னு போய் சொல்றீங்க உட்கார்ந்து சொல்றது வருமா உட்கார்ந்த வாட்ட வருமா உங்கள் இருவருடைய பாதத்தில் இந்த சின்ன கரை ஊற்றி சிறந்தாய் ஒரு கோடி லட்டு திண்டு வாங்கிருக்காங்க சந்திரனுக்கு துரியனுக்கு நேரிலையோ குளத்தில் வந்த துரியனுக்கு நேரிலையோ சந்திர குளத்தில் வந்த துரியனுக்கு நேரிலையோ தாதி கோடி தாய் தாய் சந்திர குளத்தில் வந்த துரியனுக்கு நேரிலையோ தாதி கோடி தாதி கோடி தாதி கோடி தாதி கோடி தாதி கோடி எப்படி சொல்ல பாப்போம் சந்திர குலத்தில் வந்தோம் அப்ப என் பேர் என்ன அப்படி இருந்தால் சரியா சந்திர குலத்தில் வந்தோம் துரியனுக்கு நேரிலையோ அப்பேற்பட்ட என் பேரோ வீர வீர துர்ச்சாதனமுனி திரும்பி நேரிலையோ வீர துர்ச்சாதனமுனி கொட்டறது முடியாது கொட்டை இருக்கு கொட்டை எடுத்த முடியா கூப்பிடி வாடா அப்படி இல்ல சரியா எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு புள்ள பத்து அப்பா புள்ள கொடுத்தது அம்மா இது தெரியல என் தந்தையாவிலை வரக்கூடிய திருவாற்று மன்னனுக்கு என் தாயாவிலை வரக்கூடிய காந்தாரி அம்மனுக்கு நாங்க கர்ப்ப சுதனாக பிறந்த பிள்ளைகளோ சும்மா லேசா கொஞ்சமா 100 பேர் 100 பேர் தெரு நடந்து போனாங்க என்ன சொல்லுவாங்க வராயப்பா
பண்ணி குட்டி போடுமா உடனே வர்றா பத்தி பண்ணி குட்டியாடா இல்ல ராஜா ராஜா ராஜாக்கள் வருகிறார்கள் அப்படி சொல்லுவாங்க. 100 பேர் அவங்க அப்பனை விடு, அவங்க அம்மாவை விடு, அவங்க அப்பனை தான் பாராட்டணும். என்னன்னு அவங்க விட்டு கோபுரத்தை கட்டாத புள்ள கொடுத்துக்கிறான் பாரு அவங்க அப்பா. இந்த வேலையை பக்கத்துல கேட்டாங்க. அவன் போன தாலியா இருக்கா அது மட்டும் சூரியன் முதல் நிகழ்நாள் கடை மொத்தம் 100 பேர். அது மட்டும் கிடையாது. ஆமாங்க. கேவடியா பசங்க, கேவடியா பசங்க. சித்தப்பா பிள்ளையா வெளியே வரக்கூடிய எங்க சித்தப்பா இருக்கிறாப்பா, சித்தப்பா பிள்ளையா வெளியே வரக்கூடிய மாத்ராதேவி பிறந்த பிள்ளையோ ராஜாக்கள். அந்த 5 ராஜாக்கள் இருக்காங்க. அது தருமன் 1, பீமன் 2, அர்ஜுனன் 3, நகுல சகாதேவன் 5 ராஜாக்கள். இந்த 5 ராஜாக்கள் இந்த 100 பேரும் அப்படி இருக்கின்ற தருவாயிலே முதல் குரு கிருபாச்சாரி, 2வது குரு துரோணாச்சாரி சகல விதமான வித்தை கற்று வந்தாங்க. அப்படி கற்று வருகின்ற சகல வித்தையெல்லாம் முதல் குரு கிருபாச்சாரி, 2வது துரோணாச்சாரி சகல வித்தை கற்று வந்தார்கள். அப்படி வித்தையெல்லாம் கற்று வருகின்ற தருவாயிலே ஒரு நாள் தினத்திலே எங்க குரு இருக்காபா துரோணாச்சாரி தினந்தோறும் அதிகாலை எழுவது, அது ஆச்சகரியா குலத்தகரியா செல்வது, தானபானம் செய்வது வழக்கம். ஒரு நாள் தினத்திலே கிணத்தங்கரை சென்றார். போகின்ற வருவாயிலே அந்த கிணத்தை இப்படி எட்டி பார்த்தார். எட்டி பார்க்கின்ற தருவாயிலே இப்படி பார்க்கும்போது இந்த கையில இருந்து பார் மோதிரம், இந்த மோதிரமாகப்பட்டது அந்த கிணத்துக்குள்ள கை வச்சு கையில போட்டு மோதிரம் அந்த கிணத்தை கட்டி வந்துடுச்சு. அப்படி விழுந்து உடனே குருவாகிய துரோணாச்சாரி பார்த்தா 105 பிள்ளைங்கள என் சித்தப்பா பிள்ளை சும்மா 5 பேர் 5 ராஜாக்கள். மீதி நாங்க 100ல 5 போனாலும் 95 பேர் இருக்கிறோம். இப்ப கூட சரி எந்த பக்கம் பட்டபலம் அதிகமா அந்த பக்கம் தான் பஞ்சாயத்து கூட வளர்க்கும். இவங்க கூட கூட கொண்டாங்க மொட்டமா பஞ்சாயத்து போயிட்டு ஆமா 100 கோடி வாங்கி சாப்பிடலாம் அப்படி சொல்லுவாங்க. பார்த்தால் இந்த மோதிரத்தை எடுக்க வேண்டுமானா சூரியன் முதல் விகடன் கடை ஒரு 100 பேர் வந்தாலும் வேலையாகும். ஆமாங்க. அப்படி என்று துரியோதனா துர்யோதனா ஓடி வாருங்கள் அப்படி கூட்டாரு. எப்படி போறோம்? இந்த பூமியை பட்டு சும்மா திம்மு 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 போறாங்க. ஆமா ஓடுறாங்க. அவர் கூட்ட உடனே ஆமா ஏ வந்து குருநாதா ஏ வரிடா அப்படி 100 பேர் ஓடாங்க. 100 பேர் திம்மு திம்மு நடந்து போறாங்க. ஆமா 100 பேர் போற உடனே குருவாகிய துரோணாச்சாரி பார்த்தா இந்த கிணத்திலே என் மோதிரம் விழுந்து விட்டது. எப்படியாவது எடுத்து தர வேண்டும். அப்படி பார்த்த உடனே ஏற்கனவே காலத்திலே எங்க குரு எங்களுக்கு ஒரு கதையை தெரிவித்தார். அதோ பாடசாலையை கல்வி போதிக்கும் போது என்ன கதை தெரியுமா? காக்கா கதை. ஒரு காக்கா இந்த பாராகிய பிரபஞ்சத்தை சுத்தி வரக்கூடிய அளவுக்கு பலு பெற்ற காக்கா. பறவையிலே அப்பேற்பட்ட பலம் அந்த பறவைக்கும் ஒரு நாள் தினத்தில் தாகுபடி ஏற்பட்டு விட்டது. இந்த பாராகிய பிரபஞ்சத்தை சுத்தி வருது. ஒரு சொட்டு ஜலம் கூட அது கண்ணுக்கு தேவையில்லை. ஆனா பார்த்தது ஒரு நாள் தினத்துல ஒரு மண் பாண்டம் இருந்தது பாரு. பானை. அந்த பானை தான் இருந்தது. அது ஃபுல்லா தண்ணி இருக்க கூடாது, நீர் கிடையாது. சும்மா கீழே கொஞ்சமா காக்கா பார்த்தது. அரை கூட காக்கா பார்த்த உடனே இந்த ஜலத்தை அருந்த வேண்டுமானா அதனால எவ்வளவு பெரிய கற்களை எடுக்க முடியுமா? கல்லை எடுத்து வந்து மூக்கூட்டு பார்த்து தண்ணி எட்டல தண்ணி மேல வருமே குடிக்கிறமே அப்படி என்று அதனால எவ்வளவு கற்களை எடுக்க முடியுமா? அது வலுவுக்கு அப்பேற்பட்ட கற்கள் எல்லாம் எடுத்து வந்து போட்டு அந்த பானையை ரொம்ப தண்ணி சும்மா அப்படியே மேல வந்து கண்ணு போட தண்ணி மேல வந்தது.
காக்கா பார்த்தது காகவுடைய தீர்த்து கொண்டது பார்த்தேன். இந்த கதை ஏற்கனவே நம்ம குரு சொன்னார். இப்ப வர சரி நம்ம வாத்தியார் இருக்கிறாரு. நம்ம இந்த நாடகத்துல இந்த பாட்டகம் இப்ப நான் வரப்படுத்துறோம் அப்படி சொல்லுவாரு. அந்த நாடகம் வந்த உடனே அந்த பாடகத்தை வரப்படுத்தி பாடிட்டா சூப்பர் அப்படி காலையில சொல்லுவாரு. அதே போல இதுதான் தக்க சமயம் நம்ம வீர பராக்கிரத்தை காமிக்க அப்படி பார்த்தோம். காக்கை போல தந்திரத்தை கொண்டு இந்த அகஸ்தாபத்துல ஒரு கல்லு உடல கல்லபுரா பொறுக்கிட்டு வந்து இந்த 100 பேரும் கழுத்துல சும்மா ஜமா ஜமா அந்த கல்லு போட போட கந்துல போட 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 ரொம்ப விட்டது. இந்த கிணத்துல கல்ல போட போட இந்த அகஸ்தாபுரத்து வழியாக கிணத்துல இந்த தண்ணி புறம் சும்மா தண்ணி போட போட தண்ணி மேல வந்து மேல வரி தண்ணி வெளியே மேல வந்து மோதிரம் வரல தண்ணி தான் வருது இன்னும் மோதிரம் வரைக்குதா பார்த்தார் குருவாகி துரோணாச்சாரி. இதற்கு மேல இந்த கௌரவம் சரிபட மாட்டான் அப்படி என்று அந்த 5 ராஜாக்கள் அடி பிறந்தோம். அந்த அர்ஜுனன் நம்பர் போட்டு எப்படியா போய் அந்த அர்ஜுனன் அழைத்த உடனே கண் இமைப்பதற்குள்ளாக குருநாதர் முன்னாடி வந்து நிற்கிறான். போய் வந்த உடனே வந்து பார்த்தார். குருநாதா உனக்கு நேர்ந்தது என்ன அப்படி கேட்டான் பார். என் கலையாகப்பட்ட மோதிரமாகப்பட்டது இந்த கிணத்துல வீழ்ந்து விட்டு எப்படியாவது நீ எடுத்து தர வேண்டும் அப்படி சொன்னதான் பார்த்தா அங்க அருகாமையில் இருந்து பார். அருகாமையில வெடித்து அத வில்லை ஏற்படுத்தி தானியை கூட்டி மந்திரத்தை சொல்லி கிணத்துல அடிச்சா சும்மா மோதிரம் கிரு 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 இரு மேல வந்து அடுத்த உடனே அந்த உள்ள மோதிரம் அப்படியே மேல ஒட்டி வந்துருச்சு. மேல வந்தது அப்புறம் மோதிரம் மேல வந்தது பார்த்தார் குருவாகி துரோணாச்சாரி. இப்பேற்பட்ட மாணவருக்காக எப்பேற்பட்ட பரிசு கொடுத்தாரு தெரியுமா? அவன் என்ன மோதிரம் எடுத்தாரு கேவலம். நீங்க கையெல்லாம் போட்டு எங்க 100 பேரை பாராட்டி எப்பேற்பட்ட 300 வருடம் வாழக்கூடிய நம்ம ஜீவராசியில ஆமருகிறார் 300 வருஷம் ஆயுசு கால மனுஷனுக்கு சும்மா 100 ஆண்டு தான். இப்ப அறகுறை 50லே போயிடுறான். 300 வருடம் உயிர் வாழக்கூடிய எங்களுக்கு ஆமா உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி பசங்க மோதிரத்தை எடுத்தவன்ல அவனுக்கு என்ன பரிசு தெரியுமா? அம்மா பெற்றிருக்கும் போது அந்த காட்டில வாழக்கூடிய யானை ஒரு ஊரை கடகண்டாங்க போய் 1 மணி நேரம் அது காது அம்மா பெருசு கேவலம் யானை பரிசு கொடுத்தான். யானை பரிசு உங்களுக்கு கழிப்பின போட்டானுங்களா சும்மா விடாம ஏதோ பரிசு தரலாமே இது 2ல இருந்து வேகம் போவோம். ஆமாதான் வேகம் போவோம். சரியான வேகம் போடா என்ன ஆட்டாயில புறம்போக்கனா இவர்களுக்கு அப்படி இருந்தா சரியா அண்ணாவாகி துரியோதனை பார்த்தான். இந்த சின்ன சிறு வயதிலே இந்த அர்ஜுனன் இவ்வளவு திறமைசாலியா பிற்காலத்திலே இந்த 5 ராஜாக்கள் கூடி இந்த 100 பேத்தை படித்து விட்டு இந்த அகஸ்தாபுரத்தை இவனை ஆட்சி செய்தான் செய்வான். அப்படி என்று பார்த்து அண்ணன் என்ன செய்தா தெரியுமா? நடக்கின்ற வழியில நச்சுமுளை நாட்டின குளத்திலே அடுக்கின்ற பாயில பம்பு படுக்கின்ற வாயில படுக்கின்ற பாயில பாம்பு விட்டோம். குளிக்கின்ற குளத்துல சாப்பிடுற சாப்பாடு அதுல விஷத்தை கலந்த புண்ணியமா நாங்க தான் தம்பி. உங்களுக்கு கலக்கணுமா? அது வந்துதான் மற்றவர்களுக்கும்
நடுக்கிற வயல நச்சு விடாண்டா குடி வந்தா குடிச்சுடா ஆமா படிக்கிற பையில பாம்பெட்டு மாட்டா சாப்பிட கஷ்டம் அதுல அரைக்கு மாலை ஏற்படுத்துறா இப்ப முதல்ல ஒரு வீடு கட்டணும். ஆமா என்ன பண்ணுவேன்? நாங்க முதல்ல கடையில இருப்போம், அது மேல கடைகளை கட்டணம் போடுங்க. நாங்க கடைகால எடுத்து கட்டி கட்டியோ கல்பரத்தை கட்டணும். ஆமா எப்பேற்பட்ட மாலை இந்த மாலை ஏற்படுத்த அது அரைக்கு வெடிப்பு பெட்ரோல் டீசல் சரவத்தி மரத்தூள் இப்பேற்பட்ட பொருளை சேர்த்து அழகான ஒரு மாளிகை ஏற்படுத்தி விட்டோம். இப்பேற்பட்ட மாளிகை ஏற்படுத்தணும்னா கனகாட்சி எங்க வாழ்நாவனத்துல அப்பேற்பட்ட இடத்துல ஏற்படுத்தி எப்படியா பசங்களை குடிவாங்க செய்தோம். அப்பயாவது செத்தானுங்களா பார்த்தா நேரா பாஞ்சால பாஞ்சால கல்யாணம் 100 பேர் போய் பங்கப்பட்டு அப்பேற்பட்ட சபையில அது மட்டும் கிடையாது. பார்த்தா அதோட தந்திரமாகத்தானே அந்த 5 ராஜாக்களை வரவேற்று அந்த சூது மாடி ஆடி நாடு உப்பு சட்டி வரவோடு பறிச்சு போட்டு நிறைய பத்தினி பாஞ்சாலி அந்த பாஞ்சாலி இருக்காம அவளை 60ஆம் படி ஏத்தி ஜெயகுந்தி மேடையில அவன் சேலையை பிடிச்சு உருவி செய்தான். அப்படி வஸ்திரபங்க செய்து 12 வனவாசம் ஓராண்டு அக்கியாதவாசம் கைத்து வந்த நாடு காட்டுக்கு போய் இதோட 8 வருஷம் செத்துட்டாடா உயிரோடு இருக்கிறாடா ஒன்று புரியவில்லை. என்ன செய்து தம்பி இந்த வீர துச்சாரபடி அடையபடி சரி அது அண்ணி வந்திருக்கிறது. அதை பார்த்துக்கலாம். என் தம்பி துச்சாதனப்படி வந்திருக்கின்றார். உன்னுடைய பார்த்திருக்கேன் இந்த வீர துச்சாதனப்படி அடையே கூடி தம்பி ஐயா மாற்றமான இப்பேற்பட்ட பாரா சபை உன்னை வறுமடி கட்டளையிட்டு என்ன காரணம்? ஏன்னா நம்ம பங்காளி இருக்காங்க பாரு திருட்டு தேவடியா மக்கள் அவங்களை காட்டுக்கு ஓட்டி 8 வருஷம் ஆகுது. 8 வருட காலம் ஆகுது. ஆனா அவங்க இருந்துட்டாங்களா செத்துட்டாங்களா அது அவங்க அவங்க வர பார்த்து கிடையாது. அவங்க வருவதற்குள்ளாக எனக்கும் மதுரை பானுமதிக்கும் பிறந்த லட்சுமண பாலன் திருமண பருவத்துல இருக்காங்க. என் அண்ணன் பையன் தான் என் அண்ணன் பையன் அண்ணன் பண்ண போய் அடி பிடிச்சிருவேன்.
என்னை விட ரொம்ப பாசக்காரன். அப்படி அவனுக்கு ஒரு திருமணத்தை செய்ய வேண்டும். நல்ல காரியம் நம்ம வீட்டுல நடக்கணும். ஏன்னா அவங்க காட்டுல இருந்து வரதுக்குள்ள நம்ம திருமணத்தை செஞ்சிடணும். அந்த பஞ்ச பணாதிங்க வந்து கால வைக்கலாமா? வைக்க கூடாது. அவங்களுடைய கருத்து இருக்கிற காலத்துல அந்த பாஞ்சாலி சேலை விட்டு உருவாக்கணும். மறுவார்த்தை தெரியும். இதுவரையிலும் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டு. தம்பி உடையான் படைக்கான் அப்பேற்பட்ட மலை மாறி. சரி, அப்போ அப்படியானா என்ன சொல்ற? சரி, என்ன உன்னுடைய கருத்து? என்ன காரணம்? மனைவி சொன்ன யோசனை பத்தியா? தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க, பைத்தி மாதிரி பேசிக்கிட்டு அம்மா சொல்றது நான் எப்படி சொல்ற? ஏற்கனவே சுமத்திரி நாடு இருக்குது. ஏற்கனவே சுமத்திரி பண்ணி போடுவேன். ஏ ரவி, அந்த பங்கத்தை எதுக்குடா கேக்குற? அந்த பங்கத்தை ராவணாச்சுல அர்ஜுன கூட்டி வச்சாரு அந்த இடையா. ஆமா. ரெண்டாவது உங்க மாமா தகுதி பார்த்து 56 தேசத்துக்கு பேரரசன் இந்த மாதிரி பழி போட்டு சும்மா போக கூடாது. பொண்ணுக்கு வந்து பின்னு கிடைக்க கூடாது. அவன் இந்த அம்மா பார்த்து அவரு சோடிச்சு மனப்பண்ண ஆகி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவரு அவரு. ஏ ரவி, கூப்பிட்டே வந்து ராவாராத்திரில தாலி கட்டு திரும்பி பார்த்தா தம்பி பூரா சமாதியாக அது மட்டுமல்ல, இந்த நாட்டை சூது மகனையாடி சூது மகன்ல பாண்டவரை தோக்கடிச்சு குட்டிச்சாத்தால விட்டு விளக்காமிச்சிட்டு தாய கட்டி பெற்று வச்சு சம்பாதிச்சு கொடுத்தவரு அவரு. ஏண்டா டேய், இப்ப நீ என் பக்கமா இல்ல என் பங்கத்தை வெளுக்கணும்னே வந்துக்கிறியா? ஏன் சூது மகனில நாடு ஜெயிச்சான்னு சொல்ல கூடாதா? அப்படி குட்டி சவுத்தான விட்டு வேலை காமிச்சு அப்படி தாய கட்டி பேட்டி வச்சு ஏமாத்தி சம்பாதிச்சு இவங்க கேட்டாங்களா? அம்மா திறமை உள்ளவருங்க அவரு. இதெல்லாம் தெரிஞ்ச இவரு பேசுறாரு. அவரை கூப்பிடுங்க. இன்னைக்கு பெண்ணு எங்க இருக்குது? வீட்டு குத்துவலக்கு அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனுக்கு தான் தெரியும் தகுதி தராதா. ஏன்னா ஆளை பார்த்து பொண்ணு கூட காலை பார்த்து மாடு வாங்குவோம். அதுக்கு எங்க மாமன் தான் தகுதியானாரு. ஓட்டு சென்று இந்த நாடு மனைவி எல்லாம் எங்க மாமனா. சரி, நீ ஓட்டாட்டமா ஓடி மருமகன் துரியாதனாத்தார் என்று அது சீக்கிரமா கூப்பிட்டு ஓடு. மேல ஒரு சமாதி ஒண்ணு கட்டி வச்சிரு. ஒரு 1000 ரூபாய் காசு கொடு. செங்கல் நீ சிமெண்ட் கொத்தலா சித்தால வேணும் உனக்கு சமாதி கட்டுறதுக்கு. 1000 ரூபாய் உன் கையில கொடுக்கணுமா? ஆமா. உனக்கு நான் கட்டிடுறேன் சமாதி. 1000 ரூபாய் உன் கையில கொடுத்தா அவங்க ஒரு கட்டிட்டு பேர் கூட்ட அங்கதான் கட்டுவேன். சமாதி கட்ட மாட்டேன்.
விவரமா பேசுறியே நீ யார் தானோ இல்ல நான் கௌரவா சொல்லுங்கடா தாத்தா யாரும் விளக்க முடியுதா தாத்தா சொல்லுங்க யாருங்க அதாவது காந்தாரல தாண்டி வரக்கூடிய சாவுகளும் வெள்ளையாகிய பிள்ளையாகி என் பேர் தான் சகுனி மாமன் ஜகுனி ஜகுனி ஆமா அப்படி இருந்த போதுதான் அத்திநகர வேந்தார் அறவை கொடி படைத்த எனது மருமகன் துரியோதன ஓஹோ அவனு சொந்தண்டா சொந்த மாமனா இல்ல கொலைகிற மாமனே சொல்லலாம் கடிக்கிற மாமன் ஆய் மாமனா சரி இருக்கட்டும் ஆனா ஐவர் ராஜாவுக்கும் துரியோதனுக்கும் பகன்பது கிடையாது சரி எனக்கும் என் மரியமாவன் துரியோதனன் பகை ஓஹோ ஏறுகிற காலத்துல அவன் செய்த வெண்டகத்தை என் உள்ளத்துல வைத்த முதட்டில் உருவாடி கொண்ட நாளுக்கு நாளா அவனை கெடுக்கிறதே அவன் மக்கள் போய் சேர்ந்துக்கிறான் துரியோதன நான் கெடுத்துட்டு வரேன் அப்படியே சொன்னா கூட அவனை நம்ப மாட்டான் அவன் நம்பிக்கை என் மேல ஆமா மகியாளி குடும்பத்தை உறவாடி கிடைக்க வேண்டும் அத போல கெடுத்துட்டு வரேன் இப்ப கெடுத்துட்டு வரேன் இன்னும் கெடுக்க போறேன் அதான் சரி ஆகட்டும் ஐயோ ராஜா லேசா வர வைத்து சூத பகடியாளி நாட்டெல்லாம் ஜெயிச்சு கொடுத்துக்கிறேன் என் மருமகனுக்காக துரியோதனன் இப்ப பாண்டவர் காட்டுக்கு ஓட்டி 8 வருஷம் ஆயிடுச்சு இந்த நேரத்துல என் மருமகன் இன்னும் கூப்பிட்டுக்கிறான் ஆமா மாமா வந்து நான் சொல்லி போறியா ஒண்ணும் எதிர்பார்த்து எல்லாம் வந்து எங்க மாமா சகுனி மாமனை போய் கூப்பிட்டா என்னங்க நீங்க நான் தான் போய் சொன்னேன் என்னமா தெரியுங்க உன் மருமகன் தாத்தா சொன்னாரு என் மேல இருக்கிற பாசம் ஐயோ ஐயோ ஏன் மருமகன் என்ன சொன்னா என் மேல இருக்கிற பிரியம் ஆமா காந்தார நேரத்துல இருந்து குட்டித்தாரு குட்டிச்சாரு பாரு ஓட்டம் 4 கால பாய்ச்சல் வந்தாரு பாரு 4 கால பாசல ஓடியாந்தாருன்னா அப்ப நாயா நானு இல்ல தாத்தா ஒரு பேச்சு மரபு தாத்தா ஒன்னையாலதான் என்ன வாழ வைத்த தெய்வம் ஆமா எங்க நாடு வீட்டு குத்து விளக்கு உயர்ந்த சிம்மாசனம் நீ வேணா போய் பாருங்க அனுமதி வச்சுக்கிறோம் போ மாலைதான் போட வைக்கிறோம் ஐயா வந்தன 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 என் சிறந்தாச்சு ஒரு கோடி சரி மாமா நீடோடி வாழ்கிறீங்க அதற்கு மாமா எங்க மாமாவோட ஆசீர்வாதம் இருக்கு தெரியும் நாட்டை பூரா நானே அல்லண்டா அதேதான் சரி ஆகட்டும் ஆகட்டும் சரி அது ஆச்சாரிய மந்திரி நான் எதுக்குறேன் அதான பின்ன அது வந்து தாத்தா எதிரா கைதியா நாயா குதிரையா யோ யாரு ஓ மகனுக்கு பாரு பானுமதி ஆமா வந்திருக்கா நான் தான் போய் சொன்னேன் என்னமோ தெரியல அத்தான் உன் அப்பா வந்துக்கிறாரு ஐயோ 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 எங்க அப்பா வந்துக்கிறாரு எங்க அப்பாவை பாக்கணும் இல்ல என்ன கேட்கணும் அதுதான் வந்துக்குது அப்படியா ஆமா உட்கார் அப்படிதான் இந்தாண்ட ஏதாவது துருத்துருப்புக்கிறா உனக்கு இப்படிதான் சரியான மாத்திரை சாப்பிடுறா உங்க அப்பா வந்துக்கிறாரு எங்க அப்பா வந்திருக்கிறாரா எப்படிடா இருக்கிறாரு மூக்குக்கு மேய்ச்சி வச்சுக்கிறாரு அப்படி அந்த வேற எங்க வைப்பாங்க அவரை பாரு பின்ன ரொம்ப நாளாச்சு எங்க அப்பாவை பார்த்து சந்தோஷமா இருக்கிறாரு சந்தோஷமா இருக்கிறாரு என் மவளை நான் பாக்கணும் இல்லன்னா என்ன மாதிரி அப்படியா ஒரு போலாம் போ பொண்ணாது நீ
பெரிய மச்சானி பிள்ளைங்க மச்சான் இல்ல உன் பொண்ணுன்ற அப்படி போய் அணைச்சு பிடிக்கிறேன் பாசண்டா சரி உட்காரு பாசமா வைகுந்த போறேன் ஓ கண்ணே பாடுவது தந்தையாரே என்னன்னைக்கா இந்த பிள்ளை கஷ்டப்படுறதுக்கு ராணியா என்ன சமாச்சாரம் என்ன தகவல் ஒண்ணு என்ன சமாச்சாரம் எதற்காக அழுத்தம் தெரியுமா? ஏன் சீக்கிரமா என்ன கூப்பிட்ட கலர்ல என்ன என் மகன் இருக்கிறானே என் பேருனா ஆமா என் பேருனா ஆமா என்னடாச்சு என் பேரு என்னடாச்சு ரத்தம் அடிச்சுக்கிட்டா தூது மாட்டிக்கிறானா எல்லா காலையில அவர் என்ன சொன்னாரு சொல்லுங்களேன் என் பேரு என் மகன் இருக்கிறானே லட்சணப்பாலன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் இருக்கிறான என்னமா அப்படி அவசரம் என்னடா என் பேருனுக்கு என் மகன் திருமண பருவத்துல வாலிப வயசோட இருக்கிறான் இப்ப வீட்டுல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்ல கல்யாணம் பண்ற பருவத்துக்கு வந்துட்டா கல்யாணத்தை முடிக்கணும் சொல்ல வந்தா அதுக்குள்ள என்னென்னமோ கல்யாணம் பண்ற வயசுக்கு வந்துட்டா அப்புறம் நான் பார்த்து எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போ நீ ஒரு பேர் வந்து பேசுற பேச்சா ஏன்னா நம்ம எப்பேற்பட்ட ஆளு 56 தேசத்துக்கும் பேரரசன் நம்ம ஒரு பொண்ணை பார்க்கணும். நீ இல்லாத அவர் எந்த காரியமா செஞ்சிருக்காரு. நான் எதையாவது உன்னோட யோசனை இல்ல அதனால ஆமா நமக்கு தகுதியான ஒரு பொண்ணை பார்க்கணும். ஓ பொண்ணு இன்னும் பாக்கலையா? அதுக்குதான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன். பொண்ணு இருக்கிற இடம் எங்க? அதுக்கு ஆலோசனை செய்யணும். ஐயா வயசுல பெரிய பொண்ணு பாக்கல பாக்கணுமா? என்ன நான் இல்ல எந்த காரியம் நடக்காது. ஒரு நாளும் பொழுது விடியாது பொழுது போவாது எனக்கு. அதனால பொண்ணு எங்க இருக்கு நம்ம தகுதிக்கு ஏத்த இடமா இருக்கும். சரி பாத்து சொல்றேன். கொஞ்சம் மூளை கசிக்கணும். என்னடா இது திடீர்னு பொண்ணு பாரு மாமான்றான் அம்மாவனுக்கு. எங்க போய் பொண்ணு பார்த்தா இவங்கள நான் கெடுக்கலாம். உனக்கு அறிவுக்குதான்
கெடுக்கிறதா டேய், இவள கெடுக்கிற வேலை தான் எனக்கு. அப்படியா? ஆமா, ஆ, எனக்கு தெரிஞ்ச போடா. ஆ. வந்துருச்சு. என்ன அப்படி பின்னால போ வந்துட்டாக்கா போய் பின்னால டேய் வைக்க போது எங்க மாமாவுக்கு ஞாபக சிந்தனை என்னடா எனக்கு அவிட்டடா வந்து. ஆ, அதாவது பெண் இருக்கிற இடம் ஞாபகம் வந்து விட்டாது. அவர் சாதாரணமா இருக்கக்கூடாது. அப்படி எவ்வளவு இருக்கக்கூடாது? நீ என்ன பண்ண 56 தேசத்துக்கு பேரரசர். மருமகன். இந்தியாவுக்கு அகத்தாபுரம். ஆமா. 67 வீடு, ஒரு வீடுக்கு 66 வீடு. வீடு. மொத்த எண்ணிக்கை 435 கோடி. 60 லட்சம் லட்சம் எண்ணிக்கை. அதுக்கு அனைத்துக்கும் சொந்தக்காரன் இந்த ஒரே துரியோதனன். அந்த மாதிரி அவருக்கு ஏத்த சமமா ஆ, சமமான இடமா இருக்க வேண்டும். அவனுக்கு சம்பந்தியாவான தகுதி இருக்கு. ஆ. தகுதி கீழே போக கூடாது. அதுக்கு தான் வந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க. டேய், ஓ உனக்கு சமமான இடம் தான். ஆனா உன் மகனுக்கு பொருத்தமான பொண்ணுதான். பொண்ணு ஆ, இருக்குதா? ஆ. எங்க மாமா அது? அதான் அதுக்குதான் எங்க மாமா வேணுன்றது. என் தம்பிக்கு ராமாரு கோபாலக்கண்ணன். யாரு? கோபாலக்கண்ணனுக்கும் ஆ, அதாவது லட்சுமிக்கு பிறந்தா ஆ. வைக்கலான்னு சொல்லக்கூட சுந்தரி. என் மகன் வகையில, அட பொண்ணு பாரு. அந்த சுந்தரி தான் உன் மகனுக்கு பொருத்தமான பொண்ணு. அட போயா. சை. உன்னை போய் ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்ட மாதிரி ஆனானு. கேட்டா ரவி, ஓ, அவன் எப்பேற்பட்ட ஆளு? திருட்டு கபிலாட்டி எட பையன். ஆ, ஏற்கனவே எனக்கு ஆ. அவன் தங்கச்சி சுபத்திரி எனக்கு பரியம் போட்டு ஆ. ராவா ராத்திரில அந்த போடுகாலிய அர்ஜுனுக்கு கூட்டி கொடுத்து விலகு பிடிச்ச கமிடாட்டி என்ன பங்கம் மறுத்தின நாய். ஆ. ஏதோ நீ பார்த்து இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு மறுபடியும் நாங்க போலாமா? பொண்ணுக்கு போலாமா? அந்த மூஞ்ச எடுத்துக்கிட்டு இங்க வாடா. ஓ ஏம்மா? நான் ஏன் அவன் வீட்டுல பொண்ணு பாக்குறது தெரியுமா? எதுக்கு இங்க வா. சொல்லு. ஏய், வாங்க. அந்த கோபாலக்கண்ணன் நீ போடா. ஆண்டூர் மேல பாசம் உள்ளவன். புரியுதா? டேய் ரவி, ஓ, எங்க மாமா யோசனை கேளு. அதனால கோபாலக்கண்ணன் பாண்டூர் மேல பாசம் உள்ளவன். அவனுடைய பட்சத்துல எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கே சகாயமாக்கடா. அதனால இப்பதான் பாண்டவர் காட்டுல இருக்கிறாங்க. ஆமா. அவங்க காட்டுல இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம அவன் வீட்டுல போய் பொண்ணு எடுத்துட்டா உனக்கு சம்மந்தி ஆயிரம். ஓ யாரு பார்க்கலாம்? பகவானுக்கு சம்மந்தி ஆயிரம். சம்மந்தி ஆயிட்டா அதாவது பாண்டவர் மேல ஒரு பாசம் உன் மேல வந்து ஓ பொண்ணை கொடுத்தோமோ கண்ணை கொடுத்தோமோ அப்படி அந்த பாசம் நம்ம மேல திரும்பிடும். பொண்ணை கட்டுற மாதிரியும் ஒரே கல்ல ரெண்டு மாங்க அவனுக்கு பக்க பலத்தை உடைச்சிடும். அங்க இருக்கும் போத பொண்ணு வீட்டுல பொண்ணு எடுத்துட்டா அந்த பாண்டவர் மேல ஒரு பாசம் நம்ம மேல வந்துடும். அவன் ஒரு ஆளு நம்ம பங்குல வந்துட்டா இவனை வச்சு பாண்டவர் லேசா நாம கொண்டு பூராந்தாய் ராஜாக்களும் பள்ளி புடுங்கிற பாம்பாயிடுவான். எங்க மாமா மூளை என்ன மூளையோ பொண்ணு பாக்குறாங்க. உங்க சித்தப்பா இருக்கிறாரு. சித்தப்பா ஏத்துல ஆமா அவர் வீட்டுல எனக்கு சின்ன மாமனார் வேற. அப்படியே எனக்கு அவர் எப்பேற்பட்ட ஆளு எனக்கு சித்தப்பா. ஆமா. எல்லாரும் உள்ள பாத்து கொடுக்கலாம். என்னதான் பாத்து கொடுப்பாரு. ஓ, ஒண்ணு பார்த்தா கண்டிப்பா கொடுப்பாரு. முகத்தை பார்த்தா எந்த பாத்து கொடுக்க மாட்டாரு. ஏன் எப்படி இருக்குது ஒன்று ஒன்று பார்த்து கொடுக்கலாம். அப்பா என்னுடைய திருமுகத்தை பார்த்து எங்க அப்பா வீட்டுல போய் ஒரு நாளையில உங்க மூஞ்ச பாத்து கொடுக்கலாம் என் மூஞ்ச பாத்து கொடுப்பாரு. பாத்து கொடுக்கலாம். சரி நல்ல நேரம். அதெல்லாம் அவன் வீட்டுக்கு பொண்ணுக்கு போனா அப்படி கம்மியா போக கூடாது. எப்படி? அதாவது 7 லட்சம் ஒட்டகத்தை ஓட்டியா. ஆமா. ஒரு ஒட்டகம் பெண்ணு எவ்வளவு சுமக்குதோ சுமக்குதோ பொதி பொதியா மூட்டை மூட்டையா கட்டி ஒட்டகத்து மேல போட்டு. ஆமா. அப்படி 7 லட்சம் ஒட்டகத்தை ஓட்டி போய் நிறுத்தின உடனே இந்த பொண்ணை பார்த்த உடனே அவன் பெண்ணை கொடுத்துருவான். அதே அந்த கோபால கண்ணை மயங்கி விழுந்துருவான். பணத்தினால ஆசைப்பட்டுவான். அதான் சரி. அதனால ஏத்ரா 7 லட்சம் ஒட்டகத்துல பெண்ணு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 7 லட்சம் ஒட்டகத்தை கொண்டு வந்து நிறுத்தி மூட்டை மூட்டையா அந்த பொட்டி சாலையில இருக்கக்கூடிய பொன்பொருளை எல்லாம் ஒரு ஒட்டகம் எவ்வளவு சுமக்குமோ அவ்வளவு பொன்பொருளை 7 லட்சம் ஒட்டகத்துல ஏத்துறான்.
அதோ தெரியுது அதோ தெரியுமா தோரையை. ஆமா அதனால இப்ப நான் என்னன்றா இந்த 7 லட்சம் ஒட்டகத்தை ஓட்டி போய் அங்க நிறுத்துறதுக்கு இடம் இருக்கு. அவன் இடம் சின்ன வீடா கட்டி வச்சுக்கிறான். ஆமா. பாரு இது தமக்கு மைதானம். இது ஒரு மைதானமா இருக்கு. பெரிய மைதானம் இது. இங்க நிறுத்திட்டு 7 லட்சம் ஒட்டகத்தை ஒரு ஆள் விட்டு அனுப்புனா ஏன்னு கேளு. முத பொண்ணுக்கு போறோம். ஒரு சமயம் அந்த வீடு எதுனா கதவு சாத்திருந்தா அது ஒரு அபசகனமா தெரியும். சரி, ஒருவேளை அந்த பொண்ணுக்குன்னு எதனா வெளியே ஒதுங்கி இருக்கலாம். அந்த தகவல் நமக்கு தெரியாது. அதெல்லாம் கெட்ட செயல். ஆமா. அதனால இங்க நிறுத்திட்டு ஒரு ஆள் விட்டு அனுப்புனா ஆமா போய் சொன்ன உடனே போலாம். ஆமா கண்ணை எதிர்கொண்டு மரியாதை கொடுத்து பின்ன நான் வீட்டு மாதிரி போனாச்சு. இது என்ன இது? போற வழியில எது நேரம் தண்டு தடுத்திருந்தா ஊத்தின் பாலுக்குள்ள அன்னைக்கு ஜோரா போலாம். இதோ பகவான்